தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி காஜாமலை பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இருந்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்த இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும், திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி இஸ்லாமியர்களுக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை ஜமாத் அறிவித்திருக்கின்றது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாத கால இந்த செயல் திட்டத்தில் குறிப்பாக தமிழகத்தில் போதைக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய இளைஞர்களை மீட்டெடுப்பதற்கான பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் வீரியமாக நாங்கள் செய்து வருகின்றோம். தமிழகத்தில் மது என்கின்ற ஒன்று ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகின்றது. ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரக்கூடிய திராவிட கட்சிகள் பூரண மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியோடு தான் தேர்தலை சந்திக்கின்றார்கள். ஆனால் பூரண மதுவிலக்கு நடைமுறைக்கு வந்த மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பள்ளி மாணவர்கள் கூட அதில் சிக்கி சீரழியக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். போதைக்கு அடிமையாகக்கூடிய இளைஞர்கள் அடுத்த கட்டமாக ஆபாச வலையில் சிக்கி அவருடைய வாழ்க்கையும் இன்ன பிற பெண்களுடைய வாழ்க்கையும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக சீரழிந்து வருகின்றது. எனவே ஆளுகின்ற திமுக அரசு உடனடியாக கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்குண்டான, தடை செய்வதற்குண்டான அனைத்து வேலைகளையுமே பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே தமிழகம் முழுவதும் உரிய ஏற்பாடுகளை செய்து, இதை யார் விற்பனை செய்கின்றார்கள், இதற்கு யார் மூல காரணமாக இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் கண்டறிந்து உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பதை இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கின்றோம். அதேபோல தர்மஸ்தலாவிலே நூற்றுக்கணக்கான உடல்கள் வெளியே எடுக்கப்பட்டு வருகின்றது. அதில் இளம் சிறார்கள் 10 வயது 12 வயது பால்மரம் மாறாத சின்னஞ்சிறு பெண் குழந்தைகள் உட்பட கற்பழிக்கப்பட்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாட்டையே உலுக்கக்கூடிய இந்த செய்தி வெளி உலகத்துக்கு வராத வகையில் பல முயற்சிகளை பின்னணியில் இருந்து RSS போன்ற பாஜக கும்பல் இதை செய்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த தர்மஸ்தலாவுடைய முக்கிய பிரமுகர்கள் ஏதோ ஒரு வகையில் பிஜேபியோடு இணக்கமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றளவிலும் அதில் பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்காத சூழல் நிலவுகின்றது. இந்தியாவிற்குள்ளே ஏற்படக்கூடிய பலவிதமான சூழ்ச்சிகளுக்கு நாங்கள்தான் இந்து மதத்தை காக்கக்கூடியவர்கள் என்று மார்த்தட்டக்கூடிய பிஜேபி வகைரா, தமிழகத்தில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் இதற்காக சவுக்கை அடித்து தன்னைத்தானே அடித்து கொண்ட அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் தர்மஸ்தலா என்கின்ற கோவில் வளாகத்துக்குள்ளேயே நூற்றுக்கணக்கான பிணங்கள், ஏறக்குறைய 4000 பேர் அதில் படுகொலை செய்யப்பட்டிருப்பார்களோ, கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருப்பார்களோ என்கின்ற கருத்துருவாக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் இது குறித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி வாய் திறக்காமல் மௌனம் காப்பது ஏன்? இவர்கள் இந்து மத பாதுகாவலர்களா? இவர்கள் இந்து மதம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் இவர்கள் விரோதமானவர்கள், எதிரிகள் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான இந்து மத பெண்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த குடும்பத்தார்கள் கதறுகின்றார்கள், இறந்துவிட்ட பிரேத எலும்புகளையாவது எங்களிடத்தில் கொடுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் அழுகின்ற காட்சி சமூக வலைதளங்களிலே நெஞ்சை உருக்குகின்றது. இது விஷயமாக ஒட்டுமொத்த நிர்வாக அமைப்புகளும் மத்திய மாநில அரசுகளும் தலையிட்டு இதில் உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று இங்கே நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கின்றோம். அதை போல தேசத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்படக்கூடிய வகையில் பகல்காமில வெளிநாட்டு சதியோடு இங்கே வந்து இந்திய குடிமக்களை சுட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். 23 பேர் இந்த படுகொலை செய்யப்பட்ட பின்னால் இன்றளவிலும் அதில் உரிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களா? கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்துவதற்கான முகாந்திரமே இல்லாத வகையில் யாரையோ நாங்கள் சுட்டுவிட்டோம் என்று
அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆளுகின்ற மத்திய அரசு இதில் பொடுபோக்குத்தனமாக நடந்து கொண்ட நிகழ்வுகளை இந்திய மக்களே இதை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய சூழல் இருக்கின்றது. எனவே நாட்டை பாதுகாக்கின்ற விஷயத்தில் சிந்தூர் போன்ற ஆபரேஷன் நிகழ்வுக்கு ஒட்டுமொத்த குடிமக்களும் இதில் உரிய வரவேற்பை நாம் அளித்தாலும் கூட குற்றவாளிகள் தப்பிவிட்ட விஷயத்தில் பெரும் கவலையை இது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல பீகார் வரைவு வாக்காளர் திட்டத்தின்படி 65 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இப்படி லட்சக்கணக்கான மக்களை திருத்துவதற்குண்டான அதிகாரங்கள் ஏற்கனவே பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் இதற்கான தெளிவான தடையை விதிச்சிருந்தும் கூட தேர்தலுக்கு முன்னதாக இவ்வளவு பெரிய அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. இதில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் உள்ள வாக்காளர்கள், சிறுபான்மையினர்கள், பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய மக்கள் குறிவைத்து இதில் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் பாராளுமன்றத்தில் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அந்த 6.5 லட்சம் வாக்காளர்களை சேர்ப்பதற்குண்டான சதி வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் நேர்மையான முறையில் அரசியல் செய்ய லாயக்கற்றவர்களாக இருந்து கொண்டு இது போன்ற குறுக்கு வழியில் இவர்கள் ஆட்சி பிடிப்பதற்குண்டான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை தமிழக மக்களும் இந்திய மக்களும் சேர்ந்து இரும்பு கரம் கொண்டு அதை எதிர்த்து நிற்போம் என்பதை இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல தமிழக அரசு ஏற்கனவே முஸ்லீம்களுக்குள்ள 3.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை பல மட்டங்களில் நாங்கள் வைத்தும் கூட இதை கடந்த தேர்தலில் வாக்குறுதியாக கொடுத்து தேர்தலுக்கு வந்த திமுக அரசு இன்றளவும் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டை அதிகரித்து தரவில்லை. முஸ்லீம்களுக்கு எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் இடம் கொடுப்போம், எங்களுடைய இல்லத்திலே இடம் கொடுப்போம் என்றெல்லாம் வீரவசனம் பேசுவதெல்லாம் தீர்வாக ஆகாது. எனவே எதிர்வரக்கூடிய தேர்தலிலே உரிய முறையிலே அங்கீகாரத்தை இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து பெற வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இடஒதுக்கீட்டை கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைதான் இப்பொழுது இருக்கின்றது. இதை குறிப்பாக தமிழக இஸ்லாமிய வாக்காளர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றார்கள். எனவே இதை கருத்திலே கொண்டு வெற்றி தோல்வியை தமிழக அளவில் தீர்மானிப்பது 2% ஓட்டுகள் தான். தமிழகத்தில் முஸ்லிம்கள் 8% பேர் இருக்கின்றார்கள். அப்ப 2% ஓட்டுகள் மாறினாலே திராவிட முன்னேற்ற கழக அரசு அடுத்து ஆட்சிக்கு அமையுமா என்பது கேள்விக்குறியான ஒன்றாக மாறிவிடும். எனவே தமிழக அரசு இந்த விஷயத்தில் சிறுபான்மை நலனை நாங்கள் காக்கக்கூடியவர்கள் என்ற கோஷத்தை வைப்பது உண்மையாக இருக்குமேயானால் அதை இடஒதுக்கீட்டின் மூலமாக உரிய முறையில் அவர்கள் அதுக்குண்டான பணிகளை செய்ய வேண்டும். அதுதான் இஸ்லாமிய மக்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்கும் என்பதை இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கேளுங்க. தேர்தல் ஆணையம் ஒரு பக்க சார்போடு நடைபெறுகின்றது. இது பட்டவர்த்தனமாகவே நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றது. இதுக்கு தமிழக அரசு தான், ஆளுகின்ற அரசு தான் அதை கோர்ட்டில் சந்திக்க வேண்டிய உரிய நீதிமன்றங்களில் அதை வழக்கு தொடர்ந்து தான் நம்ம சந்திக்க வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். தமிழக மக்களுடைய மனநிலை என்பது வேறு, வட இந்திய வாக்காளருடைய மனநிலை என்பது வேறு. தமிழக மக்கள் என்பவர்கள் பெரியாரிய சிந்தனையிலும் பகுத்தறிவு சிந்தனையிலும் மதவாதத்துக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள், தேச நலனில அக்கறை கொண்டவர்கள், படித்த மக்கள், இப்படியாப்பட்ட மக்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழக வாக்காளர்களுடைய மனநிலையிலே இருந்து வெற்றி பெற முடியாத பாஜக அரசு பீகாரிலே இருந்து மக்களை இறக்கி திருப்பூர் போன்ற பகுதியிலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான வாக்காளர்களை உள்ளக்க இறக்கி இருக்கிறாங்க. இதன் மூலமாக சதி செய்துதான் இந்த தேர்தலை சந்திக்க பாஜக கும்பல் விரும்புகின்றது. இதற்கு கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் ஆகிவிட்டது என்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இதை தமிழக அரசு உரிய முறையில் எதிர்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதாவது எந்த இதுவுமே செய்யலைன்னு சொல்லி நாம் பொதுவாக சொல்ல முடியாது. அது ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது தான் இடஒதுக்கீட்டுக்காக ஆணையம் அமைத்தார்கள். அதை அடுத்து வந்த திமுக அரசு கலைஞர் அவருடைய தலைமையில் அமைந்திருக்கும் போது இடஒதுக்கீடை வழங்கினார்கள். அப்போ சிறுபான்மை மக்களுக்கு ஏதோ ஒன்றை அவர்கள் செய்ய நினைக்கின்றார்கள், செய்திருக்கின்றார்கள். ஆனால் அது போதுமானதாக இல்லை என்பதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கின்றது.
எங்களுடைய ஜமாத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு இயக்கம்தான், அரசியல் சார்புடைய அமைப்பு கிடையாது. நாங்கள் தேர்தலில் பங்கெடுக்கிறதும் கிடையாது. ஆனால் தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பதற்குண்டான ஒரு சூழலை நான் எங்களுடைய ஜமாத்து யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை தெளிவாக சொல்வதன் மூலமாக தமிழக வாக்காளர்களுக்கு மத்தியில், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய வாக்காளர்களுக்கு மத்தியில் எங்களுடைய கருத்து வலுவாக பிரதிபலிக்கக்கூடிய பல காலகட்டங்களை தமிழக தேர்தல் சந்திச்சிருக்கின்றது. அது போன்ற ஒரு சூழலை எதிர்காலத்தில் நீங்கள் பார்க்கலாம்.